இந்த பஸ் ஸ்டாப் தானே? ஆமாங்க சார். அங்கே போ. ஒரு தம்மு கொடுங்க. இந்தாங்க. இந்த பர்பிள் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு பார்த்தீங்களா? இதான் என் வேலையா? உன் மூஞ்சியே சரியில்லையே, போலீஸ் பிடிப்பது. முதல்ல கிளம்பி. ஐயோ, இவர் மூஞ்ச பார்த்தியா? சோப்பு விளம்பரத்தில் வர மாடல் மாதிரி இருக்கிறாருல, குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி. இது நம்ம மூஞ்ச சொல்லுது. இதெல்லாம் ஆளை பார்த்தா தான் பிடிப்பாங்க. ஏய் வா. ஆளை பார்த்துறாங்க, கூப்பிடுறாங்க, போ. சொந்த கரெக்ட் தான் போல. என்னடா இங்க? ஒன்றும் இல்லை சார், மாமா பொண்ணு இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம், அதான் பேசிட்டு போகலான்னு வந்தோம் சார். ரொம்ப நேரம்லாம் இங்கே நிற்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு. சாரி சார், சாரி. காரில் வந்து சும்மா சீன் போடுது. பசங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரில சார். ஏய் தம்பி, ஒரு நிமிஷம். கூட வந்து குழப்பி விட்டேன். யார் உன் மாமா பொண்ணு? காட்டு. இப்போ வந்துருவாங்க சார். வரட்டும், பார்த்துட்டு போவோம். சார் இந்த பஸ்ல தான் சார் என் மாமா பொண்ணு போகுது சார். மாமா பொண்ணு யாரும் பார்த்துவோம். இறங்கு. நீ முதல்ல போ. ஓகே ஓ ஏய், இது 51 சீடா. இந்த ரூட்ல வெறும் ஆயாங்க தானே போவோம். இதில் போய் எங்கடா அத்தை பொண்ணு தேடுறது? ஒரு ஃபேமிலி பாய்ஸ்லாம் ரோட்ல நிக்க முடிய மாட்டேங்குது. வரலாம் நினைச்சிட்டு இருக்காங்க சார். போலீஸ்காரங்க கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் தப்பா தான் சார் தெரியும். எங்களை போய் சந்தேகப்பட்டீங்க. வராங்க பாருங்க. வாமா வரலாம் வா. கேளுங்க சார். சொல்லுமா. இந்த பசங்களை உனக்கு தெரியுமாமா? அதுவும் மாமா பொண்ணா? சார் எத்தனை மாமா பொண்ணா உனக்கு? அடிக்கிறீங்களே? சொல்ல சொன்னதே இவன் தான் சார். நீ தான் சொல்ல சொன்னியா? சார் கை வைக்காதீங்க சார். வச்சனடா பண்ணுவ? சா விட்டு போயிட்டு வரேன் சார். தொட்டீங்கன்னா நீங்களும் குளிக்கணும். உங்க நல்ல தான் சார் சொல்றேன். தொட்டு தேவலாம் கையில வைக்காதீங்க சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் சாரி சார். சார் என்ன பிரச்சனை? எதுக்கு அடிச்சிட்டு இருக்காரு? மாமா பொண்ணுன்னு பொய் சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு ஏன் அடிச்சிட்டு இருக்காரு? ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? வேற யாரு போனாலும் பரவாயில்ல சார். ஐயா பொண்ணே கூட்டு வந்திருக்காங்க சார். சரி சரி, ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பிவிடுங்க சார். பாக்குறது பச்சை குழந்தையாட்ட இருக்கிறாங்க. இவங்களை போய் அரசியல்வாதி சப்போர்ட் இல்லாம அமௌண்ட் தள்ளாம நம்மள ஃப்ரீயா விட்டானுங்கன்னா நம்ம குடும்பத்துல எவனோ செஞ்ச புண்ணியம் தான் மச்சான். அட விடு மச்சான், போய் சரக்கு அடிப்போம். பத்தல இல்ல உன்னால என் வேலை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கி இதுக்கப்புறம் ஒயின் ஷாப்பு போய் எவனா பீர் பாட்டிலத்தையே மண்டையில உடையணும். அப்பதான் மனசு ஆறும்ல. நான் இருக்கும்போது ஒன்று அடி வாங்க விடுவேண்ணா. அடிக்குது நீ தானே ராஜா லைட் எடுத்து கொடுத்த. இந்தா இன்னைக்கு ஒரு நாளாக நான் லிவருக்கு லீவ் விட்றேன். பைக் நீ போய் சாப்பிடு. ஒரு நிமிஷம். கோச்சிக்கிட்டு இல்லை லைட்டா. சரி மச்சான். ஏய், என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இன்னும் அக்செப்ட் பண்ணல நீ? ஏய், உன்கிட்ட தான். ஏன் அழுற? ஒரு ஃபோனுக்காக யாராவது இப்படி ஃபீல் பண்ணுவாங்களா? நீ ஃபோனை மட்டும் பார்க்குற, நான் வாங்கி கொடுத்தவங்களோட மனசு பார்க்குற. அந்த ஃபோன் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஏய், இப்போ வாங்க அப்பாட்ட பேசலாம்ல. ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்க? பேசுறீ. நான் +2 பாஸ் பண்ணோன்னே ஐஃபோன் வாங்கி கொடுக்குறேன் சொன்னேன். கொடுத்தாரா? இல்ல. ஏய், அப்போ நீங்க யாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. சரி இப்போ பேசுங்க. விடு, ஒரு ஐஃபோனுக்காக இப்படியா? நான் அப்படிதான். உன்னால திருத்தவே முடியாது. நான் போயிட்டு வரேம்மா. போன உடனே ஃபோன் பண்ணு. அப்பா கிட்ட சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போன்னு சொல்றேன்ல. சொல்லுமா. நான் போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏய், ஃபோன் வேணாமா? என் ஃபோனை குடுறா. இதா புடி. ஏன் ஃபோன் எங்க? உன் ஃபோன் தான். அப்பா அப்பயே வாங்கி வச்சுட்டாரு. ஊருக்கு போகிறப்ப கொடுக்கலான்னு இருந்தாரு. நீ தான் அப்பா புரிஞ்சுக்காம பேசாமல் இருந்துட்ட. இப்போ சந்தோஷம் தானே? எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் அவரை புரிஞ்சுக்கல. அதை நினைச்சு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த ஃபோன் உங்ககிட்ட வந்து சேரணும்னா கண்டிப்பா வந்து சேரும். ஏய், உன் ஃபோன்ல இருந்து தான் கால் வருது.
ஹலோ. எதுக்கு தேவையில்லாம திட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க? நல்லவ மாதிரி பேசிட்டு போனை திருடிட்டு போயிட்டல. ஃப்ராட். ஹலோ, ஃப்ராடுலாம் சொல்கிற வச்சுக்காதீங்க. உங்களால தான் தேவையில்லாத பிரச்சனை எனக்கு. மற்றவங்க பொருளுக்குலாம் ஆசைப்படுறவன் நான் இல்லை. உன் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா காலைல 10 மணிக்கு ஸ்பென்சர் பிளாஸில் வந்து ஃபோனை வாங்கிட்டு போக சொல்லு. புரிஞ்சுதா? வைக்கிறேன். ஏண்டா தூக்கம் வரல? தூங்க தான் போகிறேன். कभी कभी मेरे दिल வா ஷார்ப்பு. ஷார்ப்பு, டயர் நைட்டு வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பான்? தெரியலையே. ஆமா, நேத்து உன் கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னான். ஏய், ஏதோ தங்கம் தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. வருவான், டயர் தானே உருண்டுனே வருவான். ஏய், இதோ வரான் பாரு டயரு. செல்லக்குட்டி ஓடி வாடி. ராத்திரிலாம் உங்க அப்பன் போன் எங்கடா போய் தொலைஞ்சா? ஒன்றும் இல்லை குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் தந்துருந்தா ஒருத்தன் வண்டி தந்து குறுகில் விட்டான். ஐயோ, மேலே ஏதாவது கை வச்சானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இடிக்க நான் தான் கட்சினான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல. ஏய், எங்க ஏரியாவில் வந்து எனக்கு குரல் ஒரு ஆம்பளை தான் இங்கே நில்றா அப்படின்னா பதிலுக்கு நீ என்ன சொன்ன? அவன் லோக்கல்ல நம்ம லோக்கலுக்கே தூக்கல இல்ல, நீ ஆம்பளை தான் இங்கே நில்றான்ட்டேன். ஏன்னா போனதான் ஆளை கூட்டு வருவான். நீ ஐசா ஜூட் ஆச்சு. அவன் பயங்கர ரோசக்காரன் போல, அப்படியே நின்ட்டான். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியே அப்படியே தான். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். நெஞ்சில் என்னவோ நினைச்சு ஞாபகம் வரது. என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? யா, அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்காதான். அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. மூஞ்சி அக்கா, தண்ணி கொட்ட கொஞ்சம் தூக்கி வைப்பா. இதோ வரேன். தண்ணி குடம் தூக்குறவனுக்கு என்னத்துக்குடா கூலிங் கிளாஸு? அன்பா இருக்காரா? அண்ணா வர டைம் தான், வெயிட் பண்ணுங்க. என்னண்ணா? டேய், பழம் கீழே விழுந்திருக்க கண்டிக்காம போற? அண்ணே கவனிக்கல அண்ணே. ஒரு பழம் 4 ரூபாய், தூக்கி உள்ள போடு. சரிங்கண்ணே.
தம்பி நான் கோண கூட விட மாட்டேங்க. நான் குப்பை நாளை கொளுத்தி குளிர் காய்வேன். ஸ்டீஃபன் அண்ணா ஒய்ஃப் வந்துடுறாங்க. உட்கார் சொல்லு. போங்க. ஏன் சாமி படத்துக்கு பூ போடல? மல்லிகாக்கா வரலண்ணா. அதுக்காக மல்லிகைப்பூவை கடையாரி வந்து நான் வந்திருக்கேன் எடுத்து மாட்டோன்னு சொல்லுமா? போடா. உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. அவர் பாட்டுக்கு எங்கெங்கேயோ காசை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் தான் எல்லாத்தையும் திரும்ப பைசல் பண்ண வேண்டியதா இருக்கு. அக்கௌண்ட் நோட்ஸ் எங்கயா? நீங்க சொல்லுங்க. இனிமே எதுவா இருந்தாலும் ஏன் கணக்கு எழுதல? நைட்டு கரண்ட் கட் ஆகி போச்சுங்கய்யா. இப்போ கரண்ட் இருக்குல்ல? சரிங்கய்யா. சொல்லுங்க. நீங்க எதுவா இருந்தாலும் எனி டைம் என்னையே காண்டாக்ட் பண்ணலாம். நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். இது என்னோட கார்டு. இதுல என் நம்பர் இருக்கு. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன். என்ன பேசணும்னு சொல்லுங்க, நாமளே பேசி பைசல் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கும் ஒர்க் டென்ஷன் நிறைய இருக்கும்ல. ஆட்டோ வந்துருச்சு, நீங்க கிளம்பலாம். இல்ல, நான் கார்ல தான் வந்தேன். உன் கார் தூக்கி ஷெட்ல விட்டேன். உன் புருஷனை வந்து துட்டு கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போக சொல்லு. புரியுதா? நீ பேசுறது கேட்கறதுக்காக உன்னை இங்க உட்கார வைக்கல. பொம்பளையா போயிட்டேல, கார்ல வந்து நடந்து போனா நல்லா இருக்காது. அதுக்காக தான். கிளம்பு. உன் புருஷன் கிட்ட சொல்லி சீக்கிரம் துட்டா கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போக சொல்லு. எல்லாம் பிரிச்சு வித்துடுவேன்.